إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஊன்கள் மீதும் தபஅ தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்தில் ஒன்று குழும்பியுள்ள நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் நோய். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களை அவன் எப்படி கையாள வேண்டும், இந்த உலகத்தில் அவனுக்கு சந்தோஷமான நிலைகள் ஏற்படும், துக்கமான நிலைகள் ஏற்படும், அவனுக்கு சங்கடம் வரும், அந்த நிலைகளில் அவன் அந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும், அந்த நிலைகளை அவன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தெள்ள தெளிவாக போதிக்கக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது அவனுக்கு நோய் என்பது கண்டிப்பாக வரும். நோய் என்பது இயல்பான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய குறிப்பாக சமகாலத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல உடல்நிலை குறைபாடு என்பது ஏற்படத்தான் செய்யும். அது சின்ன குழந்தையாக இருக்கட்டும், அல்லது வாலிபராக இருக்கட்டும், அல்லது வயது முதிர்ந்தவராக இருக்கட்டும், இந்த உலகத்துல வாழக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில் நோய் என்பது அவர்களுக்கு ஏற்படும். அந்த நோய் என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போது
ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு அந்த நோய் என்பது ஏற்படும் போது அந்த நோயை அவன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அந்த நோயுடைய காலகட்டத்தில் அவன் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தெள்ள தெளிவாக போதிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையில சொல்லி காமிக்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நிச்சயமாக நாம் மனிதர்களை கஷ்டத்துல தான் படைச்சிருக்கிறோம். மனிதன் என்றாலே இந்த உலகத்துல வாழும் போது அவனுக்கு கஷ்டம் என்பது இருக்கதான் செய்யும். யாராக இருந்தாலும் சரி, வெளிப்படையில நம்ம நினைக்கலாம் இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவருடைய வாழ்க்கைய நம்ம தனிப்பட்ட முறையில போய் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதெல்லாம் சொல்றான், இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் கஷ்டம் என்பது இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் இன்னொரு வசனத்துல கேட்கிறான், ஹஸிபன்னாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், இந்த உலகத்துல நீங்க எந்த விதமான கஷ்டமும் இல்லாம, எந்த விதமான சோதனையும் இல்லாம நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் சொல்லி நீங்க இருந்தரலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஈமான் கொண்டுட்டீங்க என்பதற்காக, நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எந்த விதமான சோதனையும் வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் அடுத்து சொல்றான், வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் இருந்துச்சு, உங்களுக்கு முன்னாடி பல சமுதாயம் இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள், அவர்களை அனைவரையும் நாம் சோதித்தோம். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஆமனு ஃபலயஅலமன்னல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். அல்லாஹ் சொல்றான், ஏன் சோதிக்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்துல உங்களுக்கு ஏன் நம்ம நோயை கொடுக்கிறோம் தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகத்துல வாழும் போது ஏன் கஷ்டத்தை கொடுக்கிறோம், ஏன் உடல்ல குறைபாடை கொடுக்கிறோம் தெரியுமா? அந்த குறைபாடை நம்ம கொடுக்கும் போது, அந்த நோயை நம்ம உங்களுக்கு ஏற்படுத்தும் போது நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அந்த சோதனையின் மூலமாக யார் அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டிருக்கிறார், யார் அல்லாஹுவை பொய்யாக ஈமான் கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வான். அல்லாஹ் சொல்றான், நாம ஏன் சோதிக்கிறோம் தெரியுமா உங்களை? அந்த சோதனையின் போது அல்லாஹ்விற்கு தெரியும் யார் உண்மையிலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார், யார் அல்லாஹுவை பொய்யான முறையில் ஈமான் கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வான் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மள படைச்சிருக்கிறான் இந்த உலகத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை பத்தி சொல்றான். மனிதர்கள் நாம் ஏன் தெரியுமா படைச்சோம்? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த, உங்களுக்கு இந்த வாழ்வையும் மரணத்தையும் நாம் படைத்திருக்கிறோமே. ஏன் படைத்திருக்கிறோம் தெரியுமா? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்துல நம்ம படைச்சிருக்கிறோம், உங்களுக்கு வாழ்வு இருக்குது, மரணம் இருக்குது. ஏன் இதை நம்ம உங்களுக்கு தந்திருக்கிறோம் தெரியுமா? லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய முறையில் அமல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. உங்களுக்கு நோய் வருது, உங்களுக்கு கஷ்டம் வருது, உங்களுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி வருது அந்த நோய் மூலியமாக. இந்த நிலையில் யார் உங்களில் அழகிய முறையில் அல்லாஹ்விடத்தில் பொறுமையோடு அதை எதிர்கொள்கிறார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு நாம் கஷ்டத்தை தரோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையில சொல்லி காமிக்கிறான். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரி நல்லடியார்களே, ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில் சோதனை என்பது நமக்கு வரதான் செய்யும். அதுக்கு பல ரீதியில சோதனை வரும். அதில் ஒரு வழிதான் இந்த நோய் என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழும் போதே நமக்கு எதிர்பாராத விதமாக பல நோய்களை கொடுத்து சோதிப்பான். அந்த சோதனையின் போதே நாம் அதை எப்படி கையாள்கிறோம், அந்த சோதனை நாம் அதை வெற்றிக்குரிய பாதையாகவும் எடுத்து செல்ல முடியும். அதே அந்த சோதனையை நாம் வழித்து வரக்கூடிய ஒரு பாதையாகவும் அதை ஆக்கிக் கொள்ள முடியும். அந்த சோதனையின் போது யார் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருந்து அதில் பொறுமையோடு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து அதை எதிர்கொள்கிறார்களோ அந்த நோயின் மூலியமாக கூட அவருக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா அதே அந்த நோயின் போது யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்து அல்லாஹுவை சபித்து அல்லாஹ் மீது கோபப்பட்டு அல்லாஹுடைய நினைவில் இருந்து வழி தவறி போகிறார்களோ இதன் காரணமாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைக்கு கூட அவர் போக முடியும். இந்த நோய் என்பது நம்மளுடைய கையில தான் இருக்குது. அந்த நோயை நம்ம சரியான முறையில் அந்த நோயை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அதன் மூலியமாக சொர்க்கத்துக்கும் போக முடியும். அதே நோயின் மூலியமாக ஒருத்தரால் நரகிற்கும் போக முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நோயை முதல்ல 3 விஷயமா சொல்லுது. முதலாவது ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதை இஸ்லாம் சொல்லி தருது. அதுக்கப்புறம் என்ன சொல்லி தருது, ஒருத்தருக்கு நோய் வந்துட்டு அவர் அப்ப எப்படி இருக்கணும், நோயுடைய காலகட்டத்தில் எப்படி இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நோயை உங்களுக்கு போக்கிட்டான் அப்படின்னா
அதற்கு பின்னாடி நீங்க எப்படி இருக்கணும் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லுது. எப்படி சொல்லுது? குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லுது, நோய் உங்களுக்கு வருவதற்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விஷயம் உங்களுக்கு வருவதற்கு முன்பதாக 5 விஷயத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு 5 விஷயத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 5 விஷயம் உங்களை விட்டு போவதற்கு முன்பதாக நீங்கள் அதை சரியான முறையில் பாதுகாத்து பேணி அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹயாத்தக கப்ல மௌத்திக, அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறான். மரணம் வருவதற்கு முன்னாடி அந்த வாழ்வை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, வசிஹதிக கப்ல சுகுமிக, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே, நோய் நொடி இல்லாத, கஷ்டம் இல்லாத, இன்னல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே, அந்த வாழ்க்கையை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோய்க்கு முன்பதாக உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே, எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம, எந்த விதமான தொந்தரவும் இல்லாம உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, இந்த ஆரோக்கியம் இருக்கும் போதே அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அது போயிருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் கை செய்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அல்லாஹ் உங்களுக்கு 2 அருள்கொடைகளை தந்திருக்கிறான். இந்த உலகத்துல நீங்க வாழும் போது மனிதர்களுக்கு அல்லாஹ் 2 அருள்கொடைகளை கொடுப்பான். அது இருக்கும் போது மக்கள் அதை பயன்படுத்துவது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த 2 அருள்கொடைகளை இருக்கும் போது யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. இருக்கும் போது அதனுடைய அருமை தெரியாது, இருக்கும் போது அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. இது எல்லாம் நமக்கு என்ன, இதெல்லாம் பெரிய என்ன யூஸ் அப்படிங்கிற நினைப்புல நம்ம இருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த 2 அருள்கொடைகளை இருக்கும் போது உங்களுக்கு தெரியாது, அது போனக்கு அப்புறம் அந்த 2 அருள்கொடைகள் அல்லாஹ் உங்களிடத்துல எடுத்துட்டான் அப்படின்னா அப்ப நீங்க யோசிப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த அருள்கொடைகளை பத்தி, அஸ்ஸிஹத்து வல் ஃபராகும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஓய்வும் உடல் ஆரோக்கியம்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஓய்வை தந்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த 2ம் இருக்கும் போதே அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆனா மனிதர்கள் அதிகமான பேர் அது 2ம் இருக்கும் போது அதை பயன்படுத்துறது கிடையாது. அந்த 2 நியாமத்தும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்த அதிகமான மனிதர்கள் தவறி விடுகிறார்கள் என்பதை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஆரோக்கியத்தை பத்தி ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த ஆரோக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கும் போது அதை நாம் சரியான முறையில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, மறுமை நாள்ல ஒரு மனிதன் முதலாக அவனிடத்தில் விசாரிக்கப்படுவதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுகால லஹு, மனிதனிடத்துல சொல்லப்படும், அலம் உஸிஹ ஜிஸ்மிக, அல்லாஹ் கேட்பான், அலம் உஸிஹ ஜிஸ்மக, இந்த உலகத்துல வாழும் போது உன்னுடைய உடலை நான் ஆரோக்கியமாக தானே வச்சிருந்தேன், இந்த உலகத்துல நீ வாழும் போது உனக்கு நோய் நொடி இல்லாம சந்தோஷமான முறையில உன்னுடைய உடலை நான் ஆரோக்கியமான வச்சிருந்தேன், நீ அதை வச்சு என்ன செஞ்ச? இந்த உலகத்துல உனக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்தனா இல்லையா? இந்த உலகத்துல மற்றவர்கள் கஷ்டப்படும் போது, மருத்துவமனையில போய் கஷ்டப்படும் போது உனக்கு அந்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாம உன்னை சந்தோஷமான முறையில உன்னுடைய உடலை நான் சரியான முறையில தானே வச்சிருந்தேன், அந்த உடலை வைத்து நீ என்ன செஞ்ச என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளைக்கு மறுமையில மனிதர்களை பார்த்து கேள்வி கேட்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் வருவதற்கு முன்பதாக இந்த ஆரோக்கியமான இந்த நிலையை நாம் கண்டிப்பான முறையில் சரியான முறையில் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதை குறித்து மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்து, இப்போ ஒரு மனிதருக்கு நோய் ஏற்படுது. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நோய் ஏற்படதான் செய்யும். நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்ம யாரும் நமக்கு நோய் வரணும்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல யாரை போய் கேட்டாலும் சரி, இந்த உலகத்துல வாழக்கூடிய எந்த மனிதரை போய் கேட்டாலும் உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம மரணிச்சா போதுங்க, ஏதோ ஒரு நல்ல முறையில நமக்கு நோய் இல்லாம படுத்த படுக்கையில இல்லாம ஆரோக்கியமான முறையில இருந்து மரணிச்சா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே உண்டு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சிலருக்கு நோயை ஏற்படுத்துவான். அந்த நோயை ஒரு முஸ்லிம் நமக்கு நோய் வந்துச்சு அப்படின்னா நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? இன்னைக்கு முன்ன மாதிரி கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு, வயசானவங்களுக்கு நோய் வரும், ரொம்ப ரேரான முறையில் யாரோ ஒருத்தருக்கு நோய் வரும்.
ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. பிறந்த குழந்தைக்கு கேன்சர்னு சொல்றாங்க. பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் எதிர்பாராத விதமாக எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமகாலத்தில் எல்லாருக்கும் நோய் என்பது ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. சின்ன பிள்ளையா இருக்குது கேட்டா கேன்சரு, சின்ன பையனா இருக்கிறான் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சுகரு, பிரஷரு, இப்படி குழந்தை பருவத்திலேயே சமகாலத்தில் நோய் என்பது ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. எனவே ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிருக்கணும், இந்த நோய் வரும்போது நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கண்டிப்பான முறையில் தெரிந்திருக்க வேண்டும். நோய் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா முதலாக அவர் மனதில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காமிக்கிறான். குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் சொல்றான் லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. இந்த உலகத்தில் உங்களுக்கு எது ஏற்பட்டாலும் சரி, இந்த உலகத்துல நமக்கு எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் சரி, லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நாடாமல் அது நமக்கு வரப்போவது கிடையாது. நமக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் நாடி இருக்கிறான், அதனாலதான் வந்துச்சுன்ற ஒரு மிக முக்கியமான அந்த அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மள்ட்ட இருக்கணும். நோய் வந்துருச்சுன்னோனையும் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவை திட்டி இந்த காலத்துல இந்த நேரத்துல இந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு வரக்கூடிய நோயா இது, அது என்ன பாவம் பண்ணுச்சு, அல்லாஹ்விற்கு இரக்கம் இல்லையா, அல்லாஹ் இப்படியா இந்த பாவம் இந்த இப்படி செய்யணும் இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை எதிர்க்காம அல்லாஹ் மீது கோபப்படாம அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளாம இருக்கக்கூடாது. நாம் அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான், அதனால வந்திருக்குது. அல்லாஹ் இதன் மூலியமாக ஏதோ ஒரு நிலைமை வச்சிருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுனா அதனால இது நடந்துருச்சு என்ற ஈமானிய உறுதி என்பது நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் அடுத்து சொல்றான் ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். அவன்தான் எங்களுடைய மௌலானா, அவன்தான் எங்களை பாதுகாப்பவன். அவன் நாடாமல் எங்களுக்கு எதுவும் கிடைப்பது கிடையாது. அவன் நாடியது நடக்கும், அவன் நாடியதை அவன் நடத்தியே தீர்வான். அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன். எங்களுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் சரி, எங்களுடைய உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலையா வந்தாலும் சரி, அவன் எங்களை பாதுகாப்பான் என்ற உறுதி ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அடுத்து சொல்றான் வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். அல்லாஹ்வின் மீதே நீங்கள் தவக்குல் வையுங்கள், அல்லாஹ்வே சார்ந்திருங்கள், அல்லாஹ்வின் மீது நீங்கள் உறுதியான முறையில் நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் படிச்சிருப்போம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் கடுமையான ஒரு நோயை கொடுத்தான். அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காமிக்கிறான். அந்த நிலையில அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ. இறைவா, இந்த உலகத்துல நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனக்கு கடினமான நோய் வந்திருக்குது. وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களே அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன், என் மீது நீ இரக்கம் காட்டி இந்த நோயை நீ போக்கிருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான் فَاسْتَجَبْنَا لَهُ وَكَشَفْنَا مَا بِهِ مِنْ ضُرٍّ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர் என்னை அழைத்து பிரார்த்தித்தார், அவர் என்னிடத்தில் முழுமையான நம்பிக்கையோடு ஈமானோடு அவர் என்னிடத்தில் பிரார்த்தித்தால் அவருடைய நோயை நான் குணப்படுத்துவேன் என்ற முழு நம்பிக்கையோடு என்னிடத்தில் அவர் பிரார்த்தனை செய்தார். ஃபஸ்தஜப்னா லஹு. எனவே அவர்களுக்கு நான் பதிலளித்தேன். வ கஷஃப்னா மா பிஹி மின் துர்ரி. அவர்களுக்கு கொடுத்திருக்க அந்த நோயை நான் குணப்படுத்தினேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அடுத்து சொல்றான், அப்படியே அல்லாஹ் அந்த வசனத்துல இறுதியில சொல்றான் வ கதாலிக நுன்ஜில் முஃமினீன். இதே போலதான் இந்த உலகத்துல வாழக்கூடிய முஃமின்களுக்கும் நாம் அவ்வாறே செய்வோம். இந்த உலகத்துல வாழக்கூடிய முஃமின்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை அழைத்து பிரார்த்தித்து இந்த நோயுடைய காலத்தில் அவர்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், இதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் எப்படி வெற்றியை கொடுத்தோமோ, எப்படி அந்த நோயை நாம் குணப்படுத்தினோமோ, அதே போல முஃமின்களுக்கும் நாம் குணப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் தனது திருமறையில இன்னொரு வசனத்துல சொல்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹுமுல் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உலகத்தில் அவர்களுக்கு வாழும் போது முஃமின்கள் இந்த உலகத்தில் வாழும் போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா, அவருடைய மனம் விரும்பாத ஒரு விஷயம், ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்விற்கே உரியவர்கள்,
அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், அவன் எங்களை எதுவும் செய்வதற்கு அவனுக்கு தகுதி உண்டு, நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொண்டே அவன் பக்கம் சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காமிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நோயை குறித்து சொல்லி காமிக்கிறாங்க. இந்த உலகத்துல ஒரு முஃமினுக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், மற்றவங்களுக்கும் ஒரு முஃமினுக்கும் உள்ள வேறுபாடு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நலவு நடந்துச்சுன்னா அது நல்லதாக அவர்களுக்கு அமையும். ஆனால் ஒரு முஃமினுக்கு மட்டும் நல்லது நடந்தாலும் அது அவன் நல்லதாக நடக்கும், அவனுக்கு துன்பம் வந்தாலும் அது அவன் நல்லதாக நடக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மற்றவங்களுக்கு துன்பம் வந்தால் துன்பம், நல்லது வந்தால் நல்லது. ஆனால் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நல்லது நடந்தாலும், அவன் விரும்பக்கூடிய ஒன்று நடந்தாலும் அது அவன் நல்லதாக அமையும். அவன் வெறுக்கக்கூடிய ஒரு துன்பமான விஷயம், ஒரு சோதனை வந்தாலும் அது அவனுக்கு நல்லதாக அமையும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லி காமிக்கிறாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விஷயம் ஆச்சரியமானதாக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஃமினுடைய ஒரு விஷயம் என்பது ஆச்சரியமாக இருக்குது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹுன் கைருன், இந்த உலகத்தில் அவனுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவனுக்கு சிறந்ததாகவே இருக்குது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லி முஃமினின், அது முஃமினுக்கு தவிர வேற யாருக்கும் நடப்பது கிடையாது. இந்த உலகத்துல ஒரு முஃமினுக்கு மட்டும்தான் அவனுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது அவனுக்கு சிறந்ததாக இருக்குது. அவனுக்கு கஷ்டமான விஷயம் வந்தாலும் சிறந்ததாக இருக்குது, அவனுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் அவனுக்கு அது சிறந்ததாக இருக்குது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, இன் அஸாபத்துஹு ஸர்ராஉன் ஷக்கர ஃபகான கைரன் லஹு, இந்த உலகத்தில் ஒரு முஃமின் வாழும்போது அவனுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறான், அல்லாஹ்வை புகழ்கிறான், அல்லாஹ் எனக்கு இந்த அருள்கொடைகளை தந்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறான். அதனால அது அவனுக்கு சிறந்ததாக அமைகிறது. வ இன் அஸாபத்துஹு ஸர்ராஉன், இந்த உலகத்தில் ஒரு முஃமின் வாழும் போது அவனுக்கு சோதனை வருது, அவனுக்கு நோய் நொடி வருது, அவனுக்கு கஷ்டம் வருது, அவன் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் கூட அவனுக்கு நடக்குது அப்படின்னா ஸபர ஃபகான கைரன் லஹு, அவன் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறான், அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்விற்காக பொறுமையாக இருக்கிறான், எனவே அது அவனுக்கு சிறந்ததாக அமைகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, இந்த உலகத்தில் நீங்க வாழும் போதே உங்களுக்கு நோய் நொடி வரதா செய்யும், அந்த நோய் நொடிகள் வரும்போது நீங்கள் அதில் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு சிறந்ததாக அமையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு முறை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நின்றுட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்களோடு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையில ஒரு பெண்மணி அந்த வழியாக கடந்து போறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் இடத்துல பக்கத்தில் உள்ள சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, சொர்க்கத்தின் பெண்மணியை நீங்க பார்க்கணுமா, சொர்க்கத்துடைய பெண்மணியை நீங்க பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா சொல்லுங்க யார் அவங்கன்னு கேட்கும் போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த ஒரு பெண்மணி நடந்து போறாங்களே, கருப்பா ஒரு பெண்மணி நடந்து போறாங்களே, அந்த பெண்மணியை பார்த்துக்கங்க, அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு முறை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் உட்கார்ந்துருந்தேன், அப்ப இந்த பெண்மணி வந்தாங்க, இந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு வலிப்பு நோய் இருக்குது யா ரசூலல்லாஹ், அந்த வலிப்பு நோயால நான் கடை வீதிக்கு போறேன், ஒரு சில தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, ஒரு சில விஷயங்களை வாங்குவதற்காக நான் என்ன செய்றேன், கடை தெருவுக்கு போறேன், அங்க போகும்போது எனக்கு இந்த வலிப்பு நோய் ஏற்படுது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க யா ரசூலல்லாஹ்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு வலிப்பு நோய் ஏற்படுது, இந்த வலிப்பு நோயை நீங்கள் பொருந்தி கொண்டு நீங்கள் அதில் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு மறுமையில் இதற்கான கூலியை தருவான், சொர்க்கத்தை தருவான்னு சொன்னோன்னே அந்த பெண்மணி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த உலகம் என்பது அற்பமானது, இந்த உலகம் என்பது தற்காலிகமானது, இந்த தற்காலிகமான இந்த உலகத்தில் நான் ஒரு சில கஷ்டங்களை தாங்கி கொண்டால், ஒரு சில கஷ்டங்களை ஒரு சில நோய்களில் நான் பொறுமை காத்தால் அந்த நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்றால் எனக்கு இந்த நோய் என்பது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அந்த பெண்மணி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகம் என்பது அற்பமானது,
இந்த அற்பமான இந்த உலகத்துல, இந்த நிரந்தரமற்ற இந்த உலகத்துல நான் கஷ்டத்தை தாங்கி கொண்டால் மறுமையில எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா இந்த நோய் என்பது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நான் தாங்கி கொள்றேன் யா ரசூலல்லாஹ். ஆனா ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வின் தூதரிடத்துல சொல்றாங்க, அந்த வலிப்பு நோய் வரும்போது என்னுடைய ஆடை விலகிறது, அந்த வலிப்பு நோய் ஏற்படும் போது என்னுடைய உடை, என்னுடைய ஆடை என்னுடைய உடலை விட்டு விலகிறது, அது மட்டும் விலகக்கூடாதுன்னு அல்லாஹ்விடத்துல நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, அது போதும் எனக்கு. நான் இந்த உலகத்தில் இந்த வலிப்பு நோய் என்பது எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் சகித்துக் கொள்கிறேன், அதை நான் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் எனக்கு இதன் மூலியமாக சொர்க்கம் தரட்டும் என்பதாக அந்த பெண்மணி சொன்னாங்க. அதனால இந்த பெண்மணி சொர்க்கத்திற்குரிய பெண்மணி என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்பதை வரலாற்றின் மூலியமாக நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது அற்பமானது. இந்த உலகத்தில் நாம் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளை, இந்த நோய்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து, அவனிடத்தில் அழகிய முறையில் பொறுமையோடு பிரார்த்தனை செய்து, முழுமையான நம்பிக்கை வைத்து அதை நாம் எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் இஸ்லாமிய பார்வையில் நோய் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்த்தோம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுவதின் மூலியமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழும் போது நமக்கு நோய் ஏற்படுது, அந்த நோயின் போது நாம் பொறுமையாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொண்டு பொறுமையாக நாம் இருந்தோம் அப்படின்னா இதன் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா யுஸீபுல் முஸ்லிமு மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகத யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயாஹும். இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழும் போது அவனுக்கு கஷ்டம் ஏற்படும், துன்பம் ஏற்படும், நோய்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும். அவன் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, ஹத்த ஷௌகத யுஷாகுஹா, அவன் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய காலில் ஒரு முள்ளு குத்துது அப்படின்னா கூட அதன் மூலியமாக அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். இந்த உலகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய நோயா இருக்கட்டும், கஷ்டங்களா இருக்கட்டும், நம்முடைய காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துச்சுன்னா கூட அந்த நேரத்தில் நாம் பொருந்தி கொண்டு அல்லாஹ் நாடிட்டு அதனால இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அதன் மூலியமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு அதிகமான கூலி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கூலி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, எப்போ அதிகமான சோதனைகள் உங்களுக்கு வருதோ அப்பதான் அதிகமான கூலியும் கிடைக்கும். நம்ம இந்த உலகத்துல சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் பண்றா கூட எந்த அளவுக்கு நம்ம அதிகமா கடின உழைப்போட ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் கூலி கிடைக்கும். நம்ம அதிகமா முயற்சி செய்தா அதிகமான லாபங்கள் கிடைக்கும். ரசூல் அதான் சொல்லி காமிக்கிறாங்க, இந்த உலகத்துல நீங்க எந்த அளவுக்கு சோதிக்கப்படுறீங்களோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கப்படுதோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு துன்பம் கொடுக்கப்படுதோ, அதில் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இன்ன இதமில் ஜஸாஇ மா இதமில் பலா, அதிகமான நன்மை என்பது அதிகமான சோதனையில் தான் இருக்குது. உங்களை அல்லாஹ் அதிகமாக சோதிக்கிறானாம், அதில் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் அதிகமான நன்மை என்பது உங்களுக்கு கிடைக்குது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, வ இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்பினால், அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரை விரும்புகிறானோ, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, இப்தலாஹும், அல்லாஹ் அவர்களை தான் சோதிக்கிறான். இந்த உலகத்துல நமக்கு நோய் நொடி எதுவும் இல்லை, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரை ரொம்ப விரும்புகிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரதா,
யார் அதை பொருந்திக் கொள்கிறாரோ, அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், நம்ம இது அல்லாஹ்வுடைய சோதனை, நாம் இதில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சோதிக்கக்கூடிய நேரத்தில் யார் அதை பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். வமன் சஹத ஃபலஹு ஸஹத், யார் அந்த நிலையில் சோதனையின் போது அல்லாஹ்வை மறுக்கிறாரோ, அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளாமல் அல்லாஹ்வின் மீது கோபம் கொள்கிறார்களோ அவர் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான சோதனைகளாக இருக்கட்டும், எந்த விதமான நோய்களாக இருக்கட்டும், அதை நாம் முதலில் இது அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் நமக்கு நாடியது, இதற்கு தீர்வு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பான முறையில் ஆணித்தனமாக உறுதியோட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான மருத்துவத்தையும் பார்க்குமாறு இஸ்லாம் நமக்கு ஏவுகிறது. நோய் வந்துருச்சு, அல்லாஹ் நமக்கு குணப்படுத்திடுவான்னு சொல்லி வீட்டிலே உட்கார்ந்தா மட்டும் போதாது. இந்த அல்லாஹ்விடத்தில் முதலாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ் தான் இந்த நோயை குணப்படுத்துவான் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த நோயை குணப்படுத்துவதற்கான காரணங்களாக அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய மருந்துகளையும் நாம் உட்கொள்ள வேண்டும். அது உடல் ரீதியாக நமக்கு நோய் ஏற்படுது அப்படின்னா அது உள்ரங்கமான நோயாக இருக்கலாம், வெளிப்படையான நோயாக இருக்கலாம். அதற்கு இந்த உலகத்தில் நாம் அதற்கான மருத்துவங்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, லி குல்லி தாஇன் தவாஉன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குது. இந்த உலகத்துல எந்த நோய் ஏற்பட்டாலும் அந்த நோய்க்கென்று மருந்து இருக்குது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ததாவவ், நீங்கள் நோய்க்கான சிகிச்சையை பாருங்க. நோய் வந்துருச்சு அப்படின்னா வெறுமனே பிரார்த்தனை செஞ்சா மட்டும் போதாது, பிரார்த்தனை என்பது முதன்மையாக இருக்கணும். அல்லாஹ் மீது அல்லாஹ் மீது நம்பிக்கை என்பது முதன்மையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நாம் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும், அதற்கான மருத்துவத்தை நாம் பார்க்கணும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் லம் யதஅ தாஅன் இல்லா வதஅ லஹு தவாஅன், இந்த உலகத்தில் அல்லாஹ் எந்த நோயை ஏற்படுத்தினாலும் அதற்கான மருந்தை ஏற்படுத்தாமல் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு என்ன நோய் வந்தாலும் அதற்கான மருந்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான், அந்த மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த மருத்துவத்தை மட்டும் சார்ந்திருக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. மருத்துவர்கள் தான், இந்த டாக்டர்கிட்ட போனால் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும், அவர் நல்ல ஸ்பெஷலிஸ்ட், அதில் அவர்கிட்ட போனால் கண்டிப்பாக நமக்கு நோய் குணமாயிரும் சொல்லி அல்லாஹ்வை விட்டுட்டு வெறுமனே மருத்துவர் மீது நம்பிக்கை வைப்பதும் கூடாது. அல்லாஹ்வின் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ் தான் இந்த நோயை குணப்படுத்தக்கூடியவன் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மருத்துவம் பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், ஃபஇதா மரிதுது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்பட்டால் எனக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவன் அவன் தான். நம்ம மருந்தெடுக்கிறோம், ஆனால் அந்த மருந்தின் மூலியமாக நமக்கு நிவாரணத்தை தரக்கூடியது யாரு? அல்லாஹ் தான். டாக்டர்கிட்ட போகலாம், டாக்டர் மருந்து எழுதி தரலாம், இந்த மருந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், ஆனா நிவாரணத்தை தரக்கூடியது யாரு? அல்லாஹ் தான். மருத்துவர் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நோயிலிருந்து நிவாரணத்தை தரல அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட போனாலும் சரி அதன் மூலியமாக எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நோய் என்பது அதற்கான மருந்தை வேணா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மருத்துவர்கள் எழுதி தரலாம், இந்த மருந்தை நீங்க சாப்பிடுங்க, இந்த மாதிரி உங்களுடைய உணவு முறையை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு டாக்டர் இப்படி வேணா சொல்லலாமே தவிர உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நோய் குணமாயிரும் என்பதை டாக்டர் சொல்ல முடியாது. டாக்டர் மருந்து வேணா எழுதி தரலாம், ஆனா முழுக்க முழுக்க அந்த நோயை குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹுதான் என்ற மிக முக்கியமான அந்த ஈமானிய உறுதியோடு நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய
சோதனைகளில் பொறுமையாக இருந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழும் போதே நோயற்ற வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. மருத்துவமனையுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.